ஆன்மீக ஐதீகங்கள். அட்சய திருதியை. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் அட்சய திருதியையின் சிறப்புகள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். அட்சயம் என்றால் தேயாது, குறையாது, வளர்தல் என்று பொருள். அட்சய திருதியை அன்று எதை செய்ய தொடங்கினாலும் அது குறையாமல் மேலும் மேலும் வளரும் என்பது ஐதீகம். சித்திரை மாதத்தின் சுக்லபட்சம் 14வது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரும் வளர்பிறை திருதியையே அட்சய திருதியையாக போற்றப்படுகிறது. இந்த நாளில்தான் சூரியன் மற்றும் சந்திரன் இருவரும் தங்கள் கிரகங்களில் சிறப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்நாள் அகாதீஜ் என்றும் அழைக்கப்படுகிறது. வியாச மகரிஷி சொல்ல சொல்ல விநாயகர் மகாபாரதம் எழுத துவங்கியது இந்த நாளில் தானாம். விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதாரம் நிகழ்ந்ததும் அட்சய திருதியை நாளில்தான் என்று கூறப்படுவதால் வடமாநிலங்களில் இந்நாளில் பரசுராமர் ஜெயந்தி விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பிரம்மன் தனது சிருஷ்டி தொழிலை தொடங்கியது. பிரளயம் முடிந்து வெள்ளத்தில் மிதந்து வந்த கும்பத்தை உடைத்து சிருஷ்டி மீண்டும் துவங்க சிவபெருமான் அருளிய தினம் என்றும் கூறப்படுகிறது. மகாபாரதத்தின்படி இந்த நாளில் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு அட்சய பாத்திரத்தை, அதாவது ஒருபோதும் பசியடையச் செய்யாத வரம்பற்ற அளவிலான உணவை தொடர்ந்து உற்பத்தி செய்யும் அட்சய பாத்திரம் எனும் கிண்ணத்தை அவர்களுக்கு அருளினார். மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்றது. சிவபெருமான் பிச்சாடனர் ரூபத்தில் ஸ்ரீ அன்னபூரணியிடம் பிச்சை பெற்றது இந்த அட்சய திருதியை நாளில்தான். குறிப்பாக அன்னபூரணி அவதரித்த நாளாகவும் அட்சய திருதியை நாள் போற்றப்படுகிறது. பகீரதன் தவம் செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாளும், மகாலட்சுமி தவம் செய்து திருமாலின் திருமார்பில் நிரந்தர இடம் பிடித்ததும் இந்த அட்சய திருதியை நாளில்தான் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் அட்சய திருதியை நாளில் திருமால் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. மேலும் குறிப்பாக உலோகங்களில் தங்கத்தை பிரதிபலிக்கக்கூடியவர் குரு பகவான். நவகிரகங்களில் மங்களக்காரகன் என்று போற்றப்படும் குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு. இதன் காரணமாகவே அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இந்த நாளில் தங்கம் வாங்கினால் மங்களங்கள் அதிகரித்து தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த நாளில் தங்கம் மட்டும் இல்லாமல் மஞ்சள், பச்சரிசி, உப்பு உள்ளிட்டவற்றை வாங்கினால் ஆண்டு முழுவதும் வளம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் கல்உப்பு வாங்கினால் பணம் சேரும் என்பது நம்பிக்கை. அட்சய திருதியை நாளில் பொன் பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் மட்டும் இல்லாமல் தானியங்களும் கூட வாங்கலாமாம். இன்றைய தினம் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்குமாம். அட்சய திருதியை அன்று நாம் செய்யும் தானத்தின் பலன் கோடி பசுக்களை தானம் செய்ததற்கு ஒப்பானது என்று பாகவத புராணம் பேசுகிறது. யுகம் யுகமாக இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்பட்டு வருவதால் எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் இந்த அட்சய திருதியை நாளன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது மிகவும் சிறப்பானதாக கூறப்படுகிறது. நேயர்களே, அட்சய திருதியை நாளில் நீங்கள் எதை செய்தாலும் அது நேர்மறையாக இருந்தாலும் சரி, எதிர்மறையாக இருந்தாலும் சரி, அதற்கான பலன்கள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குமாம். அதுவும் 10 மடங்காக என்பதை நினைவில் வைத்து அட்சய திருதியை எனும் நன்னாளில் தெய்வ வழிபாடு செய்து தான தர்மங்களையும் செய்து புண்ணியம் சேர்ப்போம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். அட்சய திருதியை.